இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சண்முகம், சொல்லுங்க சார். நான் ஒரு பைக்கோட நம்பரை உனக்கு இப்போ அனுப்புறேன். ஓகே சார். எனக்கு அந்த வண்டியை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும். சரிங்க சார். ஓகே ஓகே சார். தேங்க்ஸ். நீ யார் என்னன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு கோவில்ல எங்க அம்மாவை காப்பாத்தின மாதிரி இன்னைக்கு என்னையும் காப்பாத்திருக்க. நீங்க நினைச்சது இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே நடக்காது. நான் காதலிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் போறேன். திவ்யா, என்ன சொன்னா கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். மா விடுங்க, விடுங்க சொல்றேன்ல. இந்தாங்க போட்டோ குடுமா. திவ்யா, ஒரே ஒரு தடவை பாருமா. நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண சொல்லி என்ன கட்டாயப்படுத்துறீங்க. நான் பார்க்க மாட்டேன். என்ன விட்டுருங்க. நான் போயிடுறேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் மறந்துட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. நீங்க என்ன பத்தி யோசிச்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கவே மாட்டீங்க. உங்க சுயநலத்துக்காக எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் பண்ண ஒத்துக்கவே மாட்டேன். நான் போறேன். இங்க பாரு திவ்யா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க. அக்கா, இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? பொறுமையா சொன்னா கேட்டுக்க போறா. இவ என்ன சொன்னான்னு கேட்டல்ல, லவ் பண்றாளாம். அது தெரிஞ்ச என்ன எப்படி பேச சொல்ற? அக்கா புரியுதுக்கா, கொஞ்சம் கோவம் இல்லாம. இல்ல கவிதா, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? காஞ்சனா, அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. முதல்ல தப்பு உங்க மேலதான். கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கிட்டு பசங்க கிட்ட கேட்டா பிரச்சனை வரதானே செய்யும். நான் அப்பவே சொன்னேன், யாரும் கேட்கல. தாத்தா, இந்த வீட்ல நீங்க தான் சரியா பேசுறீங்க. விடுங்க தாத்தா. இவங்க கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. நான் போறேன். திவ்யா, மா கைய விடுங்கம்மா. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? கைய விடுங்கம்மா. நான் போறேன். நீங்க சொல்றத கேட்க மாட்டேன். நான் சொன்னா கேட்க மாட்டியா நீ? காஞ்சனா, அவளை விடுமா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்கம்மா. நான் காதலிக்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன். நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. என் கைய விடுங்க. திவ்யா, அம்மா, திவ்யா, அப்பா, நான் லவ் பண்றேன்னு சொன்னது இவருதான். திவ்யா, இது யார் தெரியுமா? யாரு? இவன் தான் உன் முறை பையன் திரு. டே திரு, அது உன் முறை பொண்ணுடா. இந்த டாலர் நீ சொன்ன அந்த பொண்ணோடது தானே? ம், இன்னும் நீ இதை திருப்பி கொடுக்கலையா? கொடுக்கணும். நான் கும்பிட்டு அந்த சாமி என்ன கைவிடல. என் பேரன் காதலிச்ச பொண்ணே என் பேத்தி தான். பாத்தீங்களா யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்குன்னு? தாத்தா, அம்மா எங்க? நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் போன் எடுக்கலன்னதும் அம்பிகா ரொம்ப பயந்துட்டா. மனசு சரியில்லைன்னு அந்த பரிகார கோயிலுக்கு போயிருக்கா. நான் இப்பவே போன் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்றேன். திரு சண்டை போட்டு வீட்டை விட்டு போனானா? என்ன சொல்றீங்க மாமா? என்னாச்சு? நம்ம திவ்யா மாதிரியே திருவும் ஒரு வேலை பண்ணிருக்கான். நீங்க உள்ள வாங்க, அத நான் சொல்றேன். தாத்தா, நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா, சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்து போயிட்டு வாமா.
தாத்தா வரோம், Bye. பாட்டி வரோம். பாய் பாய். Bye. ஏறு. அவன் பாதையில் இருள் நிறைந்திருக்கும். இவன் முகமே சரியில்லையே, ஏதாவது டவுட் வந்துருச்சா? பசுபதி, பசுபதி, வரமா என்னம்மா? பசுபதி, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இங்க நலங்கு வைக்கிற விஷயத்த சொல்லிட்டு அவங்கள காலையில சீக்கிரம் வர சொல்லிடு. போன போடு, போன போடு, போடு போடு, இதோ பண்றேன். சீக்கிரம். மாப்பிள, இங்க லக்ஷ்மிக்கு வீட்ல நலங்கு வச்சிருக்கோம். ஆமாமா, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்களும் அம்மாவும் கூட வந்திருக்கலாம். அது ஒண்ணுதான் குறை. லக்ஷ்மி தான் நீங்க வருவீங்கன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அது உங்களுக்கு அங்க சீர் சம்பிரதாயம் எல்லாம் நிறைய இருக்கும்ல, நீங்களும் அதை பார்த்து தானே ஆகணும். ஓ அப்படிங்களா? அட அப்புறம் எப்படி வர முடியும்? மாப்பிள்ளைக்கு அங்க நலங்கு நடக்குதா, ஓஹோ, அதனால அவங்க யாராலையும் வர முடியலையா, இல்லனா வந்திருப்போம்னு சொல்றாங்க. ஓ, மாப்பிள்ளை தான் பேசுறாரு. என்ன லட்சுமி, நீ பேசுறியா? இந்த பேசு. இல்ல பரவாயில்லண்ணா, நீங்களே பேசிக்கோங்க. மாப்பிள்ள, லக்ஷ்மி வெக்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே. சரி சரி, நீங்க நாளைக்கு நேரத்தோட சீக்கிரமா கோயிலுக்கு வந்துருங்க. அப்ப நான் வச்சிடறேன் மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷம். உன்னோட தங்கமான மனசுக்கு எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். அம்மா, நாளைக்கு எனக்கு கல்யாணம். வீட்ல எனக்கு இப்போ நலங்கு நடக்க போகுது. நீங்க வந்து எனக்கு நலங்கு வச்சு விட்டு வாழ்த்திட்டு போங்க. உனக்கு நலங்கு வைக்காம வேற யாருக்கு வைக்க போறேன்? கண்டிப்பா வைக்கிறேன். லட்சுமி, லட்சுமி, இவங்க பாட்டி, அன்னைக்கு கோவில்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது இவங்கதான். அப்படியா? வாங்கம்மா, வணக்கம்மா. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லட்சுமி உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பா. நீங்க இருந்து லட்சுமி கல்யாணத்தை பார்த்து வாழ்த்துட்டு தான் போகணும். எனக்கும் இருக்கணும் தாமா ஆசை. ஆனா நான் போயாகணும். அதனால என்ன, நான் இப்பவே லட்சுமியை வாழ்த்திட்டு போறேன். சரிங்கம்மா, உள்ள வாங்கம்மா. லட்சுமி, உள்ள கூட்டிட்டு வா. டிரைவர், நான் உள்ள இருக்கேன். சரிங்கம்மா.